أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, யூதர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேட்டி எடுக்கும் முகமாக அவர்களை வாயடைக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து கேள்விகளை கேட்கின்றார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான பதிலையும் நமக்கு அழகான விளக்கத்தையும் சொல்லித் தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே யூதர்கள் கேட்ட கேள்வி, இஸ்லாம் மார்க்கம் என்பது காரண காரியங்களோடு அமைந்திருக்கின்றது என்பதாக சொல்கின்றீர்கள். அப்படி பார்த்தால் ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து மூன்று விதமான அசுத்தங்கள் வெளியேறுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிறுநீர் வெளியேறுகின்றது, மலம் வெளியேறுகின்றது, அவனுடைய இந்திரிய துளி வெளியேறுகின்றது. இந்த மூன்றுக்கும் சேர்ந்து ஒரு சட்டத்தை வைக்காமல், இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய உடலிலிருந்து அதிகமாக வெளியேறக்கூடிய நஜீசுகள் மலம் ஜலம், அதற்கு அல்லாஹ் தஆலா குளிப்பை கடமையாக்காமல் ஒரு சில துளிகள் மாத்திரம் வெளியேறக்கூடிய அந்த மணித்துளிகளுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா குளிப்பை கடமையாக்கி இருக்கின்றானே, இதனுடைய காரணம் என்ன? இதை ஏன் நமக்கு காரியமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே விளக்கம் கேட்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய மூன்று விதமான அந்த வெளியேற்றங்கள், அதிலே மலம் ஜலம் இருக்கின்றது. இந்த இரண்டுமே மனிதனுடைய உடம்பிலிருந்து அதனுடைய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு அதற்கு பிறகு கழிவாக வெளியேறக்கூடியவை தான் மலம் ஜலம் என்பது. அவைகள் அவனுடைய உடலிலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது நோயாக மாறிவிடும். ஆகையினால்தான் மலம் ஜலம் என்பது இயற்கையாக அது உடலிலே வெளியேற்றப்பட்டு விடுகின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து மணித்துளி வெளியேறுகின்றது என்று சொன்னால், அவனுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடி நரம்புகளும், அதே போல் அவருடைய உடலிலே முளைத்திருக்கின்ற நுரம்பங்கள் உட்பட அனைத்து விதமான சக்திகளிலிருந்தும் உறிஞ்சப்பட்ட ஒரு உன்னதமான சக்தி தான் அந்த மணித்துளி என்பது. அந்த மணித்துளி என்பது மனிதனுடைய உடலிலிருந்து வெளியேறும் பொழுது அவனுடைய உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுகின்றது. கழிவுகள் வெளியேறுவதற்கு அவனுக்கு புத்துணர்ச்சி தேவையில்லை. ஆனால் அவனுடைய நாடி நரம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த அவனுடைய இரத்தங்களிலெல்லாம் எந்த மணித்துளியாக மாறி வந்திருக்கின்றதோ அது வெளியேறும் பொழுது அவனுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுகின்றது. ஆகையினால்தான் இஸ்லாம் மார்க்கத்திலே குளிப்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களுக்கு சொல்லி நாம் அதன் மூலமாக அந்த குளிப்பினுடைய காரணத்தை தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தபடியாக அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இந்த ஹலாலான குளிப்பு என்பதாக, ஹலாலாவதற்கு குளிப்பு என்பதாக சொல்கின்றீர்களே, அதனுடைய காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது, ஏன் அந்த குளிப்பின் மூலமாக ஒரு மனிதன் ஹலாலாகின்றான் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள், இன்னல் முஃமின இதா ஜாவம அஹ்லஹு பஸத சபூன அல்ஃபு மலக்கின் ஜனாஹஹு. ஒரு மனிதன் இந்த தனது இச்சையை தீர்த்து கொள்ளும் முகமாக, தனது இன்பத்தை பெருக்கிக் கொள்ளும் முகமாக தனது மனைவியிடத்திலே சேரும் பொழுது அவனுக்காக வேண்டி மலக்குகள் 70,000 மலக்குகள் தங்களுடைய இறக்கையை விரிக்கின்றார்கள். அதே போல் தனஸ்ஸலுல் ரஹமத்து, அல்லாஹ் தஆலா ரஹமத்தும் அந்த நேரத்தில் இறங்குகின்றது. ஃபைதாக தசல, இந்த நிலையிலிருந்து மனிதன் வெளியேறி அவன் குளிக்க ஆரம்பிக்கும் பொழுது பனல்லாஹு லஹு பி குல்லி கத்ரத்தின் பைத்தன் ஃபில் ஜன்னா, அந்த குளிப்பின் மூலமாக அவனுடைய உடலில் தெளித்து வெளியேறக்கூடிய ஒவ்வொரு துளிக்கும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி எழுப்புகின்றான். வஹுவ சிறுன் ஃபிமா பைனல்லாஹி வ பைன ஹல்கிஹி,
இதுதான் அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் உள்ள மிகப்பெரிய ரகசியம் என்பதாக சொல்லி, ஒரு மனிதன் தனது குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது எந்த அளவிற்கு நன்மை தரக்கூடியது என்பதையும் இந்த ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போல் அதற்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கின்றது என்பதையும் சொல்லித் தருகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் யூதர்கள் கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எங்களுடைய தௌராத் வேதத்திலே உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த 5 நபர்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளது, அந்த 5 பேர்கள் யார் தெரியுமா என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உங்கள் தௌராத் வேதத்தில். அதே போல் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர், இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய பெயர். ஆகவே இந்த 5 திருநாமங்களும் 5 பேர்களும் உங்களுடைய தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்ட பெயர்கள், அது உண்மைதானே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதரிடத்திலே கேட்கின்றார்கள். அவர்களால் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. அதற்கு அடுத்தபடியாக அந்த யூத பெருமக்கள் யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே தொடர்ந்து கேள்வி கேட்கின்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.